Hello students, this is the answer explanation video of online practice set 7 and let us begin now. First question, which of the following correctly defines the term global dimming? So here option B is the correct answer. So what is global dimming? It's the gradual reduction in the amount of global direct irradiance at the earth's surface. So நம்ம எல்லாருக்கும் global warming பத்தி தெரியும். So what is global warming? So actually global warming is due to increase in carbon dioxide. Okay, so carbon dioxide increase ஆகுது, right, in the atmosphere. It leads to trapping of heat. So more carbon dioxide means more trapping of heat. Okay, so this is global warming. So இதுக்கு opposite effect தான் global dimming. Okay, so global dimming it's caused due to burning of fossil fuels. See, fossil fuels burn பண்றதுனால carbon dioxide மாதிரியான gases மட்டும் emit ஆகாது, it emits lot of tiny particles also. So we call it as particulate matter. See, இந்த particulate matter என்ன பண்ணும் அப்படின்னா, it radiates or reflects. Okay, so it reflects the sunlight back into the space. So இப்படி sunlight வந்து சன்னுக்கு ரேடியேஷனை எர்த் வந்து ரிசீவ் பண்ணாமல் இந்த particulate matters வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி there is a decrease in heat level. ஸோ எர்த்துக்கு தேவையான ஹீட் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ அதுதான் இந்த global dimming. ஸோ தட்ஸ் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா this global dimming concept is just opposite to global warming அப்படின்னு சொல்கிறோம். See, global warming மாதிரியே இதுவும் it causes lot of adverse effects. So it affects the rainfall pattern, it causes respiratory diseases in human beings. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடேஷன் அக்ரிகல்ச்சர்லேயும் நிறைய பிரச்சனைகளை இந்த குளோபல் டிம்மிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ஏற்படுத்தும். ஸோ இது 1950s என்ன பண்ணிட்டாங்க, இந்த கான்செப்டை இந்த ஃபினாமினானை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க, ரைட். ஸோ குளோபல் வார்மிங் மாதிரியே குளோபல் டிம்மிங்கும் ஒரு மேஜர் எக்காலஜிக்கல் ப்ராப்ளம், நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்காலஜிக்கல் ப்ராப்ளம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த எக்ஸ்ட்ரீமும் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ அந்த பேலன்ஸில் நேச்சர் வந்து ஒரு டெலிகேட் பேலன்ஸில் இருக்குது. அந்த டெலிகேட் பேலன்ஸில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும், ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் அது வந்து இட் காசஸ் கேட்டாஸ்ட்ராஃபிக் எஃபெக்ட்ஸ், அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் அது வந்து இட் காசஸ் கேட்டாஸ்ட்ராஃபிக் எஃபெக்ட்ஸ். ஓகே. Second question, with reference to land census in India, consider the following statements. So first statement, the first land census was conducted by Nawab of Junagadh in 1936. So this statement is correct. Second statement, the regular land census is conducted once in every 4 years. No, this is wrong. This is 5 years. Okay. So here the second statement is wrong. Third statement, a recent population estimation exercise recorded an increase in the number of Asiatic lions in the Gir forest. So this statement is correct. So here option C, 1 and 3 only is the correct answer. So recently there is a estimation exercise conducted in Gir forest by Gujarat Forest Department and they recorded an increase. That's why this question is here. Okay. So இது 5 இயர்ஸுக்கு ஒருக்கா நடக்கணும் இந்த லைன் சென்சஸ். லாஸ்ட் டைம் வந்து 2015 நடந்தது. இந்த வருஷம் நடக்க வேண்டியது 2020 இந்த எக்ஸசைஸ் வந்து நடக்கணும், இப்போ லேண்ட் சென்சஸ் வந்து நடக்கணும், பட் இட் வாஸ் நாட் ஹெல்ட். ஓகே. ஸோ ஒய் டியூ டு திஸ் COVID-19 பேண்டமிக் திஸ் ரெகுலர் சென்சஸ் வாஸ் கேன்சல்ட். இன்ஸ்டெட் தே கண்டக்டட் எ பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் எக்ஸசைஸ். ஓகே. ஸோ அதில் வந்து ஒரு இன்க்ரீஸை வந்து தே ஹவ் ரெக்கார்டட். ஸோ நவ் வி ஹாவ் டு ஸ்டடி அபவுட் திஸ் லேண்ட் சென்சஸ். ஸோ இந்த பர்டிகுலர் சென்சஸில் இந்த எஸ்டிமேஷன் எக்ஸசைஸில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிளாக் கவுண்டிங் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டூ ரெஃபர் திஸ் பிளாக் கவுண்டிங் மெத்தட், வாட் இஸ் இட் அப்படின்ட்டு. இந்த பிளாக் கவுண்டிங் மெத்தட் வந்து இட்ஸ் நாட் எஃபிஷியன்ட் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் நியூஸில் இருந்தது. ஸோ யூ ஹவ் டு லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டாக எப்போ இந்த லைன் சென்சஸ் எடுத்தாங்க அப்படின்னா 1936, பட் அதை ரெகுலரைஸ் பண்ணது வந்து 1965. ஸோ ஃப்ரம் 1965 இந்த லைன் சென்சஸ் வந்து இந்தியாவில் ரெகுலராகவே நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இஸ், இந்த ஏசியாட்டிக் லைன்ஸினுடைய நேச்சுரல் ஹேபிட்டட் வந்து இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு கிர் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. Okay, so do remember this. Next thing is,
இந்த லயன் வந்து லயனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? ஓகே, ஸோ இன் வேரியஸ் கன்வென்ஷன்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் லாஸ் இந்த லயனை வந்து எப்படி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன் IUCN ரெட் லிஸ்ட் இட்ஸ் listed as endangered species in CITES conventions list. Okay, so CITES means Convention on International Trade in Endangered Species. So அது ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட். அதுக்கு கீழே 3 அப்பெண்டிக்ஸை வந்து இது லிஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் இந்த லயன் வந்து அப்பெண்டிக்ஸ் 1ல் இருக்குது. தென் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் இந்தியா 1972 இட்ஸ் listed under Schedule 1. Okay, next question number 3. Lonar Lake, sometimes seen in news recently in India, is located in which state of India? So this is located in Maharashtra. So why this is in news? Because this lake it turned into pink color. Pink color க்கு turn ஆச்சுது. அது வந்து ஆல்கல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸுடைய சில ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சில நேரங்களில் ஹை சாலினிட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஜியாலஜிக்கல் சைட்ஸ் இன் இந்தியா, லோனார் லேக். ஸோ அதோடைய ஏஜ் வந்து 50,000 இயர்ஸ் இருக்கலாம். இது அந்த லேக் வந்து ஃபார்ம் ஆகி 50,000 இயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தே ஆர் எஸ்டிமேட்டிங் இட். சீல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லேக் வந்து இட் வாஸ் ஃபார்ம்டு பை இட்ஸ் கிரியேட்டட் பை அன் அஸ்ட்ராய்டு கொலிஷன். ஓகே, ஸோ ஒரு விண்கல் மோதி அந்த இம்பேக்டில் கிரியேட் ஆன ஒரு கிரேட்டரில் தான் தண்ணி வந்து தேங்கி இருக்குது. ஸோ அதுதான் இந்த லோனார் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லேக் அண்ட் இட்ஸ் ஏஜ் இஸ் estimated to be 50,000 years, right? So இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் என்னன்னா, it is notified as an national geoheritage monument by Geological Survey of India in the year 1979. Then it's recommended to be listed under, see, do refer about this, UNESCO's Global Geopark Network status. Do refer about this UNESCO's Global Geopark Network status. அதில் எதெல்லாம் சைட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்தியாவிலேருந்து எந்த சைட்ஸும் இது வரைக்கும் இல்லை, எந்த ஜியாலஜிக்கல் சைட்ஸும் இல்லை. பட் 2008 இந்தியா ரெக்கமெண்டட் 2 sites. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணுறதுக்காக ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 2 ரீஜன்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. ஒன்று வந்து சென்ட் மேரிஸ் ஐலண்ட், இட்ஸ் இன் உடுப்பி, கர்நாடகா. இட்ஸ் நோன் ஃபார் இட்ஸ் வல்கானிக் ராக்ஸ். இன்னொன்று வந்து இந்த லோனார் லேக். That's why this lake is very important geologically for India. And then இன்னும் நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், see, do refer about National Geoheritage Monuments and there is a list maintained by Geological Survey of India. ஸோ அதில் இந்தியாவில் எதெல்லாம் ஜியாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 4th question, which among the following statements is are correct? So first statement, the International Criminal Court is one of the 6 important organs of the United Nations. So this is wrong actually. Then ICC has jurisdiction to prosecute individuals for the international crimes of genocide, crimes against humanity, war crimes and the crime of aggression. So this is correct. Second statement is correct. Third statement, India is a party to the Rome Statute, which serves as the founding treaty of ICC. So this is wrong. Third statement is wrong. India is not a party to the Rome Statute. India signum pannala, ratifyum pannala. So here option B 2 only is the correct answer. See, International Criminal Court is different from International Court of Justice. Okay, so it's not an organ of United Nations. So United Nations has 6 main organs. Okay, 6 organs of UNO are, what are the 6 organs? Okay, so United Nations General Assembly, United Nations Security Council, ECOSOC Economic and Social Council, Trusteeship Council, the International Court of Justice. So in the International Court of Justice headquarters it's located in Hague. In the International Criminal Court headquarters it's located in the Hague, Netherlands. Then we have UN Secretariat, which is headed by the Secretary General. So these are the 6 main organs of United Nations. United Nations General Assembly, United Nations Security Council, ECOSOC, Trusteeship Council, International Court of Justice and United Nations Secretariat. So ICC is a different authority which was formed by an agreement, Rome Statute, which was signed in the year 2002. So why this is in news? ஏன் நியூஸில் இருந்ததுன்னா, see, recently
இந்த கோர்ட் வந்து நாங்கள் ஆப்கானில் நடந்த வார் கிரைம்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஸோ அதை வந்து அதனால அமெரிக்காவுக்கும் இந்த ஐசிசிக்கும் இடையில் there is a tussle was going on. That's why this organization is in news. Okay. Then fifth question, the Goods and Services Tax Council is headed by the, this is a very important council, this is headed by the Union Finance Minister, not the Governor of the RBI, not the Chief Economic Advisor, not the Prime Minister, it's headed by the Union Finance Minister. So let us see the composition of GST Council. So GST Council is a constitutional body, don't forget this. So இந்தியாவில் நடந்த ஒரு இம்பார்ட்டண்டான டேக்ஸ் ரிஃபார்ம் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ரிஃபார்ம். ஸோ அதுக்கு கீழே தே ஹாவ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணி தான் இந்த ஜிஎஸ்டியை வந்து தே ஹாவ் இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா. ஸோ திஸ் கவுன்சில் இஸ் ஹெடட் பை தி ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸை பற்றி அந்த டேக்ஸ் ரேட்ஸை பற்றி டிசைட் பண்ணுறது இந்த அத்தாரிட்டி தான். ஸோ அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா he is the Union Finance Minister is the chairman. Other members are Union State Minister of Revenue, okay, இணை அமைச்சர். ஓகே, ஸோ வருவாய்த்துறையினுடைய இணை அமைச்சர், மத்திய வருவாய்த்துறையினுடைய இணை அமைச்சர் வந்து அதில் இதாக இருப்பார், இல்லைனா ஃபைனான்ஸ் இருப்பாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் in charge of finance or taxation of all the states. So this is very important. So this GST council has the representation of center as well as all states. Okay. So this is an example of cooperative federalism in India. Okay. Next question, question number 6. With reference to Delhi National Capital Region, consider the following statements. The 68th Constitutional Amendment Act 1991 provided a special status for Delhi. No, this is wrong. It's the 69th Constitutional Amendment Act of 1991 provided special status for Delhi, not 68th Constitutional Amendment. Then second question, the Legislative Assembly of Delhi can make laws on the subjects such as land, police and public order. No, this is also wrong. So here it cannot. Okay, so Delhi government ku keela they don't have authority over land, police and public order. Okay, so here D, neither 1 nor 2 is the correct answer. So what's the special status granted to Delhi? See, in India we have two administrative divisions. Apart from, okay, we have central government, then we have states and union territories. Okay, so in the states they have their own legislative assemblies and the division of powers is mentioned in the 7th schedule of the constitution, division of powers between center and states. Okay, but union territories, why they are called as union territories? Because they are directly administered by the central government, that's why they are called as union territories. But there is an exception to two union territories, Delhi, we call it as Delhi NCR and Puducherry. Okay, so these two union territories have their own legislative assemblies. But within this, இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து there is an exception. ஸோ டெல்லி வந்து நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரியாக ரீஜனாக இருக்கிறதுனால ஸோ போலீஸ், லேண்ட், பப்ளிக் ஆர்டர் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோலில் வராது. ஓகே, ஸோ இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து இட் வாஸ் கிராண்டட் பை this 69th Constitutional Amendment Act. And why this special status for Delhi is in news? Because always there is a tussle between lieutenant governor, okay, lieutenant governor appointed by central government and Delhi's chief minister. Okay, so இதே tussle வந்து புதுச்சேரியிலையும் இருக்கும் between lieutenant governor and Puducherry's chief minister over their power sharing. Okay, so that's why this particular question is in news. Okay. Next question, which among the following correctly defines the term exotic species? So what is exotic species? Exotic species means a non-native species spread by natural process or human activities is called as exotic species. So ஒரு அந்த இடத்துக்கு ஒரு ஹேபிட்டட்டுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு ஆர்கானிசமை, அது வெதர் இட்ஸ் அன் அனிமல் ஆர் பேர்ட் ஆர் a plant, ஸோ அதை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ். ஓகே, ஸோ ஐ வில் கிவ் யூ an example here.
நம்ம தமிழ்நாட்டில் வந்து we have this சீமை கருவேல மரம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரொபோசிஸ் ஜூலிஃப்ளோரா அதனுடைய பேர், சயின்டிஃபிக் நேம். ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஃபார் firewood in the lands of Tamil Nadu. Okay, firewood. அதே மாதிரி யூகாலிப்டஸ், நீங்கள் நம்ம ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் யூகாலிப்டஸ் ட்ரீ. ஓகே, ஸோ அதுவும் கமர்ஷியல் பர்பஸுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண பிளான்ஸ் தான். பட் தே ஆர் நாட் நேட்டிவ் ஸ்பீஷிஸ், தே ஆர் எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ், தே ஆர் ஃபாரின் ஸ்பீஷிஸ். இந்த மாதிரி ஆர்கானிசத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவோம். See, all exotic species are not harmful. Okay, so இந்த exotic species எப்போ harmful ஆகும்னா அந்த ஹேபிட்டட்டில் இருக்கக்கூடிய வேறு ஆர்கானிசம்ஸை வளர விடாமல், அது பிளான்டாக இருக்கலாம் அனிமலாக இருக்கலாம், வளர விடாமல் இது மட்டும் வளருது, அந்த ஹேபிட்டட்டை வந்து ஆக்குபை பண்ணி இது மட்டும் ரெப்ரொடியூஸ் பண்ணுது ஹியூஜ் நம்பர்ஸில் அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் திஸ் எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் இஸ் ரெஃபர்டு டு அஸ் இன்வேசிவ் ஸ்பீஷிஸ். ஓகே, ஸோ நாட் ஆல் எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் ஆர் இன்வேசிவ் ஸ்பீஷிஸ், ஆர் not all exotic species are converted into invasive species. சில கேசஸில் என்ன பண்ணிடுறோம் இந்த மாதிரி மாறி. ஸோ நான் சொன்ன இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் தே ஆர் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் இன் தமிழ்நாடு. ஸோ ப்ரொபோசிஸ் ஜூலிஃப்ளோரா இஸ் அ இன்வேசிவ் ஸ்பீசிஸ் இன் தமிழ்நாடு. அஃப்கோர்ஸ் யூகாலிப்டஸ் வந்ததுனால அந்த நேட்டிவ் ஹேபிட்டட் வந்து, ஸோ நேட்டிவ் ஹேபிட்டட் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் காட் ரீஜியனில் வந்து ஷோலா கிராஸ்லேண்ட்ஸ், ஓகே, ஷோலா ஃபாரஸ்ட். ஸோ இட் வாஸ் கான். ஓகே, ஸோ right, it was gone due to this eucalyptus. Okay, next question, 8th question. The International Religious Freedom Report is published by, so this is a report published by US State Department. Okay, so this report criticized India for different activities happened in India. So cow related நிறைய cow protect பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக they were killing humans in India. Okay, so in the last year la nariya incidents and the mari nadandhathu. Religious fundamentalism is on rise in India. So adha condemn panni US State Department in the report la they were criticizing India. So there is a tussle between government of India and United States State Department over this report. That's why this report is in news. Then skilled workers arrival database for employment support is a joint initiative of, so this is a joint initiative of Ministry of Skill Development and Entrepreneurship, Ministry of Civil Aviation and Ministry of External Affairs. So recently due to this COVID-19 pandemic, so migratory workers especially foreign la irundavanga ella nariya பேர் வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து we have to provide employment support. ஸோ அவங்களுடைய ஸ்கில்ஸு பொறுத்து அவங்களுக்கு we have to offer job. So that's why they have implemented this scheme. Okay, so it's a joint initiative of these three ministries. 10th question, which of the following statements are correct? The Constitution provides for remedies only under Article 32 for violation of fundamental rights. No, this is wrong. See, the Constitution provides for remedies under Article 32 as well as Article 226. Okay, so Article 32 it defines the powers of Supreme Court. Okay, and Article 226 it defines the power of High Courts in India. So, second statement, the Supreme Court can issue writs only in case there is a violation of fundamental rights. So this is correct. So Supreme Court can issue writs only on the violation of fundamental rights. So சாதாரண legal rights இல்லை வேற rights related என்ன பண்ண முடியாதுன்னா Supreme Court writs வந்து issue பண்ண முடியாது as per the Constitution. Then third statement, the High Court has a wider jurisdiction to exercise this power. It can issue writs not only when there is a violation of fundamental rights but also other cases. So this statement is also correct. See, this Article 32 is restricted to fundamental rights alone. That's the power of Supreme Court. But this Article 226 of High Court, okay, so on the High Court power வந்து it's wider power. Okay, so அது வந்து fundamental right violation மட்டும் இல்லை, வேற legal rights violate ஆனாலும் it can High Courts can issue writs. So here option C 2 and 3 only is the correct answer.
Next, 11th question. The partition of Bengal made by Lord Curzon in the year 1905 lasted until, so it lasted until King George V abrogated Harson's Act as the Royal Darbar in Delhi in 1911. Okay, so this is at, right, not as. So 1905 la Lord Curzon announced partition of Bengal. So do go through this partition of Bengal in Indian national movement. This is a very important event happened in India's history, but it was annulled in, so it was cancelled in the year 1911. So Bengal is a hot spot of Indian national movement. That's why Lord Curzon tried to partition it, bifurcate பண்ணாரு ரெண்டா on the basis of ஒன்று வந்து language plus religion. So ரெண்டையும் பேஸ் பண்ணி he partitioned Bengal to reduce the impact of Indian national movement. ஸோ அதுக்காக தான் அவர் ரெடியூஸ் பண்ணாது. பட் அவங்க பிரிட்டிஷர்ஸ் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக. பெங்கால் வந்து பெரிய ப்ராவின்ஸாக இருக்குது, ஸோ அதனால் எங்களால் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. பட் த ரியல் ரீசன் இஸ் டு reduce the impact of the Indian national movement. But finally it was annulled in, it was cancelled in the year 1940. Okay. 12th question. With reference to echo sensitive zones, which of the following statements are correct? So the echo sensitive zones are the areas that are declared under the Wildlife Protection Act 1972. So this is wrong. Echo sensitive zones are declared under Environmental Protection Act 1986, not Wildlife Protection Act 1972. Then second statement, the purpose of the declaration of eco-sensitive zones is to prohibit all kinds of human activities in those zones except agriculture. No, this is wrong. Okay, this is wrong. I will tell you why it is wrong. So option D, neither one nor two is the correct answer. இங்கே வந்து எல்லா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து இட்ஸ் ப்ராஹிபிட்டட் அப்படின்னு இருக்குது. பட் ஹியர் சர்டன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அலவுட். ஓகே, ஸோ இந்த எக்கனாமிக் சென்சிட்டிவ் ஜோன் வந்து எதுக்காக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, ஒரு பஃபர் ஜோனை க்ரியேட் பண்ணுறதுக்காக. சே கன்சிடர், ஸோ இது ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாஸ், சே இட்ஸ் அ நேஷ்னல் பார்க். ஸோ இந்த நேஷ்னல் பார்க் வந்து இட்ஸ் அ ப்ரொடெக்டட் ஏரியா, ஹைலி ப்ரொடெக்டட் ஏரியா. ஸோ இதை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் தே வில் அனௌன்ஸ் அஸ் அ பஃபர் ஜோன். ஓகே, ஸோ ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸை வந்து தே அனௌன்ஸ் இட் அஸ் பஃபர் ஜோன். அந்த பஃபர் ஜோனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜோன்ஸில் வந்து தேர் ஆர் the activities are classified. So certain activities are permitted. So ongoing agricultural activities are permitted there. Okay, certain activities are regulated. Okay, say for example felling of trees is regulated. So certain activities are permitted, certain activities are regulated, and certain activities are prohibited. Say for example commercial mining is prohibited here. So there are permitted activities, there are regulated activities, and there are prohibited activities. So not all the human activities are prohibited inside the eco-sensitive zones. Next question, question number 13. The seasonal reversal of winds is a typical characteristic of course, monsoon climate. So we know this. So in India we experience two monsoons, southwest monsoon, and so southwest monsoon happens during June, July, and northeast monsoon happens during October, November. So this northeast monsoon is the reversal of this southeast monsoon. So this is also called as retreating monsoon. So that's why seasonal reversal of wind. So it happens due to different factors. Okay, so different geological factors. Okay, then 14, question number 14, the Radcliffe Committee was appointed to, so it was appointed to delimit the boundaries between India and Pakistan. So very important committee which demarcated the boundaries between India and Pakistan. So even the boundary line between India and Pakistan is called as Radcliffe line. Okay. So 15th question, the fair and remunerative price of sugarcane is approved by the, so this price is approved by Cabinet Committee on Economic Affairs, that is CCEA. So in the last video we have studied about
this mechanism, minimum support price. So this is announced for 22 crops in India. This MSP price is also approved by CCEA, and we have a slightly different mechanism for sugarcane, which is FRP. This is also approved by Cabinet Committee on Economic Affairs, and it's recommended by CACP. Okay, so that's all about this video. Thank you so much for watching, and see you in the next video. Please do subscribe for our channel and tap the notification button for updates. Thank you so much.